மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 33 மாதங்களில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் பணிகளை முடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சத்யகுமார் இணைகிறார். சத்யகுமார், வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் நிர்வாகம் இன்று ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்டுள்ளது. அதில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளது என்னவென்று பார்த்தீங்கன்னா, இந்த எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்காக மாநிலத்தின் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம், அதாவது தமிழக அரசு சுற்றுச்சூழல் நேற்று அனுமதியை வழங்கியதை நாம் பார்த்தோம். அந்த அனுமதியை தொடர்ந்து தற்போது மதுரை தோப்பூர் கிராமத்தில் அதிகாரப்பூர்வமாக எய்ம்ஸ் கட்டுமானத்தை தொடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து எய்ம்ஸ் மற்றும் எல்என்டி அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் இன்று கலந்து கொண்ட சம்பிரதாய நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. அதைத் தொடர்ந்து முதல் கட்டமாக இந்த மருத்துவக் கல்லூரி விடுதிகள், அவுட் பேஷண்ட் மற்றும் எமர்ஜென்சி பிளாக் உள்ளிட்ட எய்ம்ஸின் பிற அத்தியாவசிய முன்னுரிமை தேவைகள் முதல் 18 மாதங்களில் முழுவதுமாக முடிக்கப்பட உள்ளதாகவும், அதைத் தொடர்ந்து இந்த திட்டம் சரியாக 33 மாதங்களில் முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஒரு முக்கிய அறிவிப்பை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால், முதல் கட்டமாக 1118 கோடி மதிப்பில் கட்டுமான தளம் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும், மேலும் இந்த எய்ம்ஸின் மொத்த திட்ட செலவு 1977 கோடியாக இருந்ததை தற்போது 2021 கோடி 21.51 கோடியாக அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறார்கள். இந்த திட்டம் கிட்டத்தட்ட 2,31,782 சதுர மீட்டர் பலப்பரவில் இந்த திட்டமானது நடைபெற உள்ளது. 900 படுக்கைகள் உள்ளது. அதில் 150 படுக்கைகள் சிறப்பு படுக்கைகளாகவும் இருக்க உள்ளது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட 5000 வெளிநோயாளிகளுக்கான கூடுதல் திறன் வழங்கும் ஒரு இடம் அமைக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் முக்கியமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்னவென்றால், மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவது ஒரு முக்கிய திட்டமாகவும், தற்போது மத்திய அரசு தென்னிந்தியாவில் சுகாதாரத்துறையை மாற்றியமைக்க உறுதியளித்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.